ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் 1 அடிஷ்னல் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் மேக்ஸோட அடிஷ்னல் ஒர்க் ஷீட் லெசன் நம்பர் 2 திங்ஸ் ஐ லைக். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த சேம் ஷேப். ஒரே ஷேப்பில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கோன் ஷேப்பில் இருக்குது, கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம். இங்கே க்யூப் ஷேப்பை கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பால் ஷேப்பை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம். இங்கே சிலிண்டர் ஷேப்பை மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஆப்ஜெக்ட் வித் த கரெக்ட் வாஸ். கரெக்டான வாஸை நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ பிக் ஒன்னோட மேட்ச் பண்ணணும், ஸ்மால் ஒன்னோட தான் நம்ம மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது சர்க்கிள் த பிக் ஆப்ஜெக்ட். பெரிய ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல சர்க்கிள் பண்ணோம். ஸோ பிக் பாலை நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்மால் ஃப்ரூட் கேட்டிருக்காங்க, ஸோ அதை நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்மால் ஃப்ரூட்டை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். ஓகே, கலர் த ஆப்ஜெக்ட் யூஸிங் த கரெக்ட் கலர். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான கலரை நம்ம என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். இது என்னது, லீஃப்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ரீன் கலர் வந்து கலர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்பிள் என்ன கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். ஸோ ரெட் கலர் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்பிளுக்கு கரெக்டாக கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்பிளோட லீஃப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அது வந்து க்ரீன் கலரில் தானே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம க்ரீன் கலர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பனானா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ பனானாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லோ கலரில் கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா, ட்ரா அ பிக் ட்ரீ. ஸோ நம்ம என்ன பண்ணோம், பிக் ட்ரீ வந்து நம்ம வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல பிக் ட்ரீ வந்து வரையலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க ட்ரீயை விட நம்ம என்ன பண்ணோம், பெருசாக வரையணும். ஸோ நான் வந்து பிக்காக வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா, ட்ரா அ ஸ்மாலர் ஸ்டார். இப்போ இங்கே சின்ன ஸ்டார் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஸ்டாரையே நம்ம அதை பார்த்து அதே மாதிரி சின்னது வந்து நம்ம வரையணும். ஓகே, நம்ம வரைஞ்சிருக்கோம். சர்க்கிள் த சிமிலர் ஆப்ஜெக்ட். இங்கே சர்க்கிள் த சிமிலர் ஆப்ஜெக்ட். சிமிலர்னால் ஒரே மாதிரி ஆப்ஜெக்டை சர்க்கிள் பண்ணும். இங்கே பாருங்கள், க்யூப் ஷேப் கரெக்டாக க்யூப் வருதா, இங்கே கோன் இருக்குது, இங்கேயும் கோன் ஷேப் வருது. ஸோ இங்கே வந்து நமக்கு அதே மாதிரி சிமிலர் ஷேப்பில் இந்த இடத்துல இருக்குது. சரியா, சிலிண்டர் ஷேப். நெக்ஸ்ட் அடுத்தது மேட்ச் த கரெக்ட் ஷூ ஃபார் ரவி அண்ட் ராமு. ரவி அண்ட் ராமுக்காக கரெக்டான ஷூவை மேட்ச் பண்ணணும். ஸோ இது வந்து ரவி வந்து பெரிய பையனாக இருக்கான். ஸோ அப்போ இதை மேட்ச் பண்ணணும். ராமுக்கு நம்ம இந்த ஷூவை மேட்ச் பண்ணணும். டிக் ஹவு த ஆப்ஜெக்ட்ஸ் ஹாவ் பீன் சார்ட்டட். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸை எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, இது ஃபுல்லாகவே கோன் ஷேப்பில் இருக்குது, இது ஃபுல்லாக க்யூபு, இது சிலிண்டரு, இது வந்து ஸ்பியர் அப்படி இருக்குது. அப்போ இந்த ஆப்ஜெக்டை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, சைஸா, ஷேப்பா, கலரா, ஷேப்பை வேஸ்ட் பண்ணி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். 2 டிஃப்ரெண்ட் வேஸில் சார்ட் பண்ணுங்கள். அதை வந்து எய்தர் கலர், ஷேப் இல்லை சைஸ் எதை வச்சு வேணாலும் நம்ம பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சிலிண்டர் ஷேப் இருக்குது, சிலிண்டர் ஷேப். ஓகே, இது ரெண்டும் சிலிண்டர் ஷேப். இது ரெண்டும் என்னது, நமக்கு கோன் ஷேப். இது ரெண்டும் நமக்கு ஸ்பியர் ஷேப். ஸோ இந்த மாதிரி சைஸை வச்சு ஷேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். இல்லைனா நம்ம சைஸை வச்சு பிரித்து எழுதலாம். ஓகேவா, சைஸ் எப்படி பிரித்து எழுதுவீங்க, இந்த இடத்துல ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ் அண்ட் லார்ஜ் சைஸ் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதலாம். ஓகே, ஆர் இங்கே வந்து 2 டிஃப்ரெண்ட் வேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைஸ் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல கலர் கூட நம்ம வச்சு பிரிக்கலாம். இப்போ கலர் எப்படி பிரிக்கலாம்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு அங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கலரை வச்சு நம்ம இதை எழுதலாம். இப்போ என்ன கலர் அப்படின்னா, எல்லோ, ஆரஞ்ச், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலரை வச்சும் இதை நம்ம பிரித்து எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சு பிரித்து எழுதலாம். ஓகேவா, ஹெல்ப் த பாய் மேட்ச் இஸ் டாய் வித் த கரெக்ட் குரூப். கரெக்டான குரூப்பில் மேட்ச் பண்ண சொல்லணும். ஹீ கேன் மேட்ச் த டாய் பேஸ்ட் ஆன் த, எதை வச்சு அவன் மேட்ச் பண்ணுவான், ஷேப்பா, கலரா, சைஸா, ஷேப். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஸோ அப்போ தான் நம்ம நல்லா மேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் தட் டஸ் நாட் பிலாங் டு த குரூப், சே ஒய். ஸோ இதுதான் நமக்கு இந்த குரூப்பில் இல்லாதது, எல்லாமே க்யூப் ஷேப்பில் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் அ கோன் ஷேப். டிக் த ஆப்ஜெக்ட் தட் டஸ் நாட் பிலாங் டு த குரூப், சே ஒய். இது வந்து இந்த குரூப்பில் இல்லாதது எது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஜெக்ட், அதனால அதை நம்ம டிக் பண்ணியிருக்கோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.